வணக்கம் திரு ஷாம். எடப்பாடி பழனிசாமி தடம் புரண்டுட்டார், அவர் தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ திமுகவையும் தன்னோட ஆட்டத்துல சேர்த்துக்கிறாரு, திமுகவையும் சேர்த்தே எதிர்க்கிறாரு. தாவேகா தான் இப்ப ஆட்சி கட்டில இருக்கிற கட்சி அப்படின்னாலும் திமுகவையும் சேர்த்தே எதிர்க்கிறாரு. இப்ப இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே வராரு. இந்த தடம் சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தடம் புரண்டு விட்டார் என்று நான் கருதவில்லை. ஒன்று. இரண்டாவது, தாவேகா ஒரு பெரிய மகத்தான பூதாகரமான சக்தி அப்படியே நான் பார்க்கல. என்ன காரணம்னா, காலம் மாறும், காலம் மாறிவிட்டது. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்கும். எம்ஜிஆர் காலத்தை திருப்பி கொண்டு வர முடியாது, கலைஞர் காலத்தையும் திருப்பி கொண்டு வர முடியாது. அதே மாதிரிதான் ஜெயலலிதா காலமும். இன்றைக்கு நமக்கு என்ன தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் கட்சி நடத்த முடியும். அது திரு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரிதான், இபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரிதான், அதுதான் பொருத்தம். அப்படி என்றால் தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2024 இருந்தா நீங்க இதை பார்க்கணும். ரொம்ப பழைய விஷயங்களை பேசி பயன் இல்லை. ஏன்னா ரொம்ப மாறி இருக்கு, நமக்கே நன்றா தெரியுது. ஒரு குறிப்பிட்ட வயது கீழே இருக்கிறவங்களோட மனநிலை ரொம்ப வேறவா இருக்கு. பாலிடிக்ஸே அவங்க ஃபன்னா கருதுறாங்க. பாலிடிக்ஸ் ஒரு மாதிரி விஷுவல் பாலிடிக்ஸா மாறி இருக்கு. இந்த சூழலுக்கு ஏற்பத்தான் எந்த தலைவராக இருந்தாலும் வடிவமைக்க முடியும். அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்கள் 2024 அவரு தனியாகத்தான் போட்டியிட்டார். 24%, கிட்டத்தட்ட 24% வாக்கு, 20% 25% வாக்கு. அது மோசமான வாக்குன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களும் அதே மாதிரிதான் வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு மத்திய உளவுத்துறை தலையிட்டது, அமித்ஷா அவர்கள் தலையிட்டார்கள். பெரிய அளவுக்கு அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். அது அமித்ஷா அவர்களே வெளிப்படையாகவே அவரோட கூட்டத்தில் அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆக மொத்தம் 39% என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் கணக்கு மாறியது. காரணம் இன்னொரு புதிய சக்தி வரும்போது, புதிய சக்திக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கவர்ச்சிகரமான அப்பீல் இருந்தது. ரெண்டு பேரும் வேண்டாம்னு நினைச்சவங்களும் பெரும்பாலும் ஓட்டு போட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கீழே. இப்ப இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. இந்த ஆட்சியின் தவறுகள் தான் இனிமேல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தாவேகா ஆட்சியின் தவறுகள் என்னவோ அது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அப்படி என்றால் அதிமுகவின் எதிர்காலம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அதை வடிவமைக்க முடியுமா? திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு என்ன எதிர்காலம்? அப்படின்னா பெரிய அளவுக்கு அதிமுக தோல்வி அடைஞ்சதாக நான் கருதலைங்க. ஏன்னா ஜெயலலிதா காலத்துல இதை விட மோசமான தோல்வி இருந்திருக்கு. 2004 பாராளுமன்ற தேர்தலில் 0. இப்படியான பல தோல்விகளை நம்ம பார்த்திருக்கிறோம். திருப்பி அவங்க தகவமைச்சு வந்திருக்காங்க. அதிமுக தொண்டர்களின் இயக்கம், அதுல மாற்று கருத்தே இல்லை. திமுகவும் தொண்டர்களின் இயக்கம் தான், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால் எதை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு போடுகிறாருங்கிற கேள்விதான் இப்ப இதுல மிச்சம் இருக்கு. கட்சிக்கு எதிர்காலம் இருக்கு, நம்ம மீண்டும் பெரிய அளவுக்கு வருவோம் அப்படின்னு எதை வைத்து கணக்கு போடுகிறார்? எதை வைத்துனா இந்தியாவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வைத்து அவர் கணக்கு போடுறார். என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்பே மாறப்போகுது. தமிழ்நாட்டுக்கு 59 எம்பி, ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 350 எம்எல்ஏக்கள் வர போறாங்க. 350 விதமாக தொகுதிகள் பிளவுபட போகின்றன. அப்படி என்றால் அந்த கடல்ல நீந்துறதுக்கு ரெண்டே கட்சிக்கு தான் இங்க கட்டமைப்பு இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இதெல்லாம் மனதில் வைத்துதான் அதிமுக இருந்து தாவேகா ஆள் இழுக்க பார்க்குது. ஏன் விஜயபாஸ்கர் செய்யறாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே அவர் மேல இருக்க வழக்குகள். எதற்கு அவரை சேர்க்கணும் என்றால் அந்த கேள்விக்கான விடை என்னவென்றால், கீழே பெரிய கட்டமைப்பு இருந்தாதான் 350 தொகுதிகள் கொண்ட ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி வெற்றியை நோக்கி போக முடியும். அதிமுக திமுகவுக்கு அந்த கவலை இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அப்படியான ஒரு நிலைமை வரும்போது இரட்டை இலை என்கிற அந்த சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக இருக்கும். 350 தொகுதிகளில் இரட்டை இலை நிற்கும் போது இந்த கணக்கு மாறும். அதிமுக இருக்கிற அந்த 1 கோடி வாக்குகளை பேசா வச்சு அவர் ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து அந்த இரட்டை இலைக்கு இருக்கிற 1.25 கோடி வாக்கு வரைக்கும் இருக்குங்க. 1.25 கோடி வாக்கு வரைக்கும் இருக்கும். 1.25 கோடி வாக்கு நீங்க 350 எம்எல்ஏ தொகுதிகளால பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்கும்போது எல்லாமே மாறிடுங்க. டோட்டலா ஒன்றியம் மாறும். எங்களோட தொகுதின்னு எடுத்தா கூட அதுல 2 தொகுதி வந்துரும் போல இப்ப தெரியுது. ஏதோ ஒரு வகையில பெரிய மாறுதல் 1952க்கு பிறகு ஏற்படாத மாறுதல், எங்க காலத்துல நாங்க 67க்கு பிறகு பார்க்காத மாறுதல். நம்ம எல்லாரோட கணக்குமே பழைய கணக்கு தான். பழைய கணக்கு தான் நம்ம பேச முடியும். புதிய கணக்கு வந்தா இனிமேல் கணக்குகளே நம்ம மாற்றி போட வேண்டியது வரும். இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி யூகிக்கிறாருன்னா, அவருக்கு லோக்சபால எம்பி இல்ல, அவரோட தயவை நம்பி பிஜேபி இல்லை. ஆனா ராஜ்யசபால எம்பி இருக்காங்க. பிஜேபிக்கு ராஜ்யசபால 2/3 கிடையாது. அப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளோட ஏதாவது ஒரு வகையிலான ஆதரவு, நேரடி ஆதரவு அல்லது மறைமுகமான ஆதரவு, அதை வைத்துதான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்போ நமக்கான வாய்ப்பு அதிகம்னு அவர் நினைக்கிறாரு. இதுதான் அவரோட நம்பிக்கைக்கு காரணம்.
ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட மோசமான டவுன்ஃபால்ல ஒரு இருதுருவ அரசியலா இருந்தது. இப்ப மும்முனை போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொல்ற மாதிரியே தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சாலும் அதிமுகவுக்கு அந்த இடம் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி யாராலையும் உறுதியா சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரியான விஷயங்களை அடிப்படையா கொண்டது. அடுத்த தேர்தல் எப்படி வரப்போகிறது, சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றம் சேர்த்து வருமா, அதை உண்மையிலேயே நம்ம யூகிக்க முடியாது. அப்படி வரும்னு ஒரு கணக்கு போட்டுதான் இப்ப காய் நகர்த்தப்படுகிறது. அப்படின்னா 2029 அல்லது அதற்கு முன்பு. ஏன்னா தேசிய அரசியல் தான் 27, 28 ரெண்டு வருடங்களிலும் வரவிருக்கிற தேர்தல்கள். அந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே மாறுதுங்க. என்டையர் சிஸ்டம் மாறுது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறாது. ஏது? கட்சியோட பேரும் கட்சியோட சின்னமும். கட்சியோட பேர் என்ன? திமுக உதயசூரியன், அதிமுக ரெட்டை இலை, தாவேகா விசில். இது மாறாது. கட்டமைப்பு களத்துக்கு களம் மாறுபடும். அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு அதிமுக விட்டு வெளியில போறாங்களோ அவங்க தான் லூசர்ஸ். எடப்பாடி இல்ல. இப்போ இன்னொரு சோதனை முயற்சிக்கு அதிமுக கேடட் தயாரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக ஆட்சிக்கான இயக்கம் அப்படிங்கறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே வருது, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்குது. அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த முயற்சிக்கு அதிமுக தொண்டர்கள் தயாரா இருப்பாங்களா, பொறுமையா இருப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள், நம்ம துரைகரனா எனது நெருங்கிய நண்பர், அவருக்கும் அதிமுக வரலாறு எனக்கும் தெரியும். எனக்கு தெரிந்த அளவை விட கூட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் இரட்டை இலை ஆதரவாளர்கள். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாவேகாவும் சொந்தம் கொண்டாடுது. அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஆனா இரட்டை இலையை சொந்தம் கொள்ள முடியாதுல்ல தாவேகாவால. இப்ப இரட்டை இலை, எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை, இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம இதுல பார்க்கணும். அப்ப இரட்டை இலை என்பது யாரிடம் இருக்கிறதோ அதுதான் அதிமுக. இதுதான் பெரும்பாலும் தொண்டர்களோட எண்ணமாக இருக்கும். அதற்கு ஆபத்து ஏற்படாத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்லப்போனா சமீபத்துல நேற்று முன்தினம் நான் கேள்விப்படுற செய்தி என்னன்னா, அதற்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து ஏற்படுத்த முடியுமா என்கிற ஒரு சிந்தனையில ஒரு சில தலைவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்த முயற்சி நடக்குது. ஒரு விஷயத்துல கோட்டை விட்டாச்சு. என்னன்னா 25 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி பிடிச்சாங்க. போர்க்கொடி பிடிச்சு தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்கு போட்டாங்க. வாக்கு போடும்போது அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் போட்டு சபாநாயகர்கிட்ட எங்களை அதிமுக சிவி சண்முகம், சிவிஎஸ், அப்படி இல்லைன்னா அதிமுக எஸ்பி வேலுமணின்னு ரெகனைஸ் பண்ணிருக்கணுங்கிற பெட்டிஷன் போடவே இல்லை. அப்படி போட்டிருந்து சபாநாயகர் அப்படி ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இபிஎஸ் பாடு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிமுக அபிஷியலா சட்டமன்றத்துல 2ஆ உடைஞ்சிருக்கும். தேர்தல் ஆணையத்துல பெட்டிஷன் நிலுவையில இருக்கும். அந்த ஆபத்துல இருந்து அவர் இப்போ நகர்ந்துட்டாரு. அதனாலதான் அந்த வழக்கு நடக்குது. இன்பதுரை அவர்கள் காலையில கூட அவரு நேற்றைக்கு கூட டிஜிட்ட கொடுத்த மனு அது கோர்ட்டு நோக்கி தான் போகுது. நடவடிக்கை எடுக்க போறது இல்ல டிஜிபி. ஆனா கண்டிப்பா இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இடைத்தேர்தலே வராதுங்கிற நிலைமையை நோக்கி போகுது. இல்லாட்டாலும் இடைத்தேர்தல் வராது. என்ன காரணம்னா நமக்கு சென்சஸ் நேரத்து செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சாச்சு. பிப்ரவரி மாசம் டோட்டல் சென்சஸ் பிகின் ஆயிடும். இந்த சட்ட திருத்தங்கள்லாம் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்க தயார்னு சொல்லிருச்சு. சென்சஸ் பிப்ரவரி மாசம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா நடுவுல தேர்தலே நடத்த முடியாது என்கிற நிலைமையை நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கணக்குல வச்சுதான் காய் நகர்த்துவாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க திரு ராம்கி? இது எப்படி? சாதகமோ இல்லையோ, ஆனா பாதகம் இல்லைங்கிறது என் கருத்து. ஓகே.